பிக் பாஸ் ஷோல இப்ப என்னதான் நடந்துட்டு இருக்குன்னே தெரியல. அந்த அளவுக்கு பரபரப்பா இப்ப இந்த ஷோ போயிட்டு இருக்கு. இந்த ஷோல கலந்துகிட்ட 15 பேர்ல இன்னும் 10 பேர் மிச்சம் இருக்காங்க. அதுல 3 பேர் மட்டும்தான் ஹவுஸ்மேட்ஸால நாமினேட் பண்ணப்பட்டு மக்களால எலிமினேட் பண்ணப்பட்டிருக்காங்க. இதுல ஸ்ரீ உடல்நிலை சரியில்லாத காரணத்தினாலையும் பரணி விதிமுறைகளை மீறின காரணத்தினாலையும் வெளியேற்றப்பட்டாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே பரணிக்கு ஹவுஸ்மேட்ஸ் மத்தியில பெரிய எதிர்ப்பு கிளம்பிடுச்சு. அவர் அந்த வீட்டுக்குள்ள இருந்தாருன்னா பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு காயத்ரியும் நமிதாவும் ரொம்பவே ஓவரா பேச ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன்னு அங்க இருந்த ஒரு சில ஆண்களும் அவங்களுக்கு ஆதரவு குரல் நீட்டினாங்க. இது எதையுமே தாங்க முடியாத பரணி பிக் பாஸ் வீட்டை விட்டு எகிரி குதிக்க முயற்சி பண்ணாரு. அந்த வீட்டுக்குள்ள இருந்தவங்க கிட்டத்தட்ட அவரை அரை மனநோயாளியாகவே மாத்திட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்க எல்லாருமே வீட்டுக்குள்ள டார்ச்சர் பண்றாங்கன்னு நடிகர் கமல்ஹாசன் கிட்டேயே பரணி அவர்கள் வெளிப்படையா சொல்லியிருந்தாரு. இந்த விஷயம் முடிஞ்சு போச்சு. ஆனா நீங்க பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பரணிக்கு மக்களோட செல்வாக்கு ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. இப்ப அதே மாதிரி தான் பிக் பாஸ் வீட்லயும் இன்னொருத்தர் ஓரங்கட்டப்படுறாங்க. அவங்க வேற யாருமே இல்ல, 2 தடவை எலிமினேஷனுக்கு நாமினேட் ஆகியும் மக்களால அதிக வாக்குகள் பெற்று எலிமினேட் ஆகாம இருக்கிற ஓவியா தான். இவங்களோட சிம்பிளிசிட்டியும் டேக் இட் லைட் பாலிசியும் மக்களையும் இளைஞர்களையும் ரொம்பவே கவர்ந்திருக்குன்னு தான் சொல்லணும். ஓவியா கிட்ட இருந்து நிறைய விஷயத்த கத்துக்கணும்னு நம்ம வீடியோஸ்க்கு கமெண்ட்ஸ் பண்ற ஒரு சில வியூவர்ஸே சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு ஓவியாக்கு மக்கள் செல்வாக்கு அதிகமா காணப்படுது. கண்டிப்பா ஓவியா இந்த பிக் பாஸ் வீட்ல தொடர்ந்து இருந்தாங்கன்னா அவங்க தான் பிக் பாஸ் ஷோவோட முதல் டைட்டில் வின்னரா ஆவாங்க. முதல்ல மக்கள் சப்போர்ட் இருக்கிற ஜூலினால தான் நமக்கு பிரச்சனை வரும்னு ஆரம்பிச்ச காயத்ரியும் ஆர்த்தியும் ஜூலிக்கு மக்கள் சப்போர்ட் குறைஞ்சதை தொடர்ந்து அவங்கள சீன்றதை நிப்பாட்டிட்டாங்க. அடுத்ததா தான் பரணியை குறி வச்சாங்க. ஆனா இப்ப அந்த வீட்டுல இருக்கிற மத்த 9 பேருமே ஓவியாவை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பா எந்த மாதிரியான டார்ச்சர் எல்லாம் கொடுக்கறாங்கன்னா, அவங்களுக்கு சாப்பாடு வேணும்னா அவங்களே சமைச்சு சாப்பிட்டுக்கணும்னு, மத்தபடி அவங்களுடைய தனிப்பட்ட வேலை எல்லாத்தையுமே அவங்களே தனியா தான் பாத்துக்கணும்னு முடிவெடுத்திருக்காங்க. இதுவரைக்கும் இந்த ஹவுஸ்மேட்ஸ் மத்தியில யாராவது முதல்ல கண் கலங்கினாங்கன்னா அவங்களுக்கு ஆறுதல் சொல்ற முதல் ஆள் ஓவியாவா தான் இருந்தாங்க. அவங்களுடைய டேக் இட் ஈஸி பாலிசினால இது வரைக்கும் அவங்க கண் கலங்கியோ யார் மேல கோவப்பட்டுமே யாருமே இது வரைக்கும் பார்த்ததில்ல. ஆனா அப்படிப்பட்ட ஓவியாவையே இன்னைக்கு கண் கலங்கி அழுக வச்சிருக்காங்க பிக் பாஸ் குழுவினர். இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் காயத்ரியும் நமிதாவும் தான். இவங்க 2 பேரோட பொறாமையின் உச்சத்தினாலதான் ஓவியா இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அவங்க 2 பேரோட பேச்சை கேட்டுக்கிட்டு அந்த வீட்டுல இருக்கிற ஆண்களும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஓவியாவை தள்ளி வச்சிருக்காங்க. ஓவியாக்காகவே இந்த ஷோவை நிறைய இளைஞர்களும் மக்களும் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி ஓவியா இவங்களால எலிமினேட் செய்யப்பட்டாங்கன்னா கண்டிப்பா இந்த பிக் பாஸ் ஷோ டிஆர்பி குறைஞ்சிரும் சொல்லலாம். மேலும் நாளைக்கு எலிமினேஷன் நடக்க இருக்கிற நிலைமையில அவங்களுக்கு அதிக அளவுல மக்கள் வாக்களிச்சு தங்களுடைய ஆதரவை தெரிவிச்சாங்கன்னா கண்டிப்பா இந்த பிக் பாஸ் வீட்ல அவங்க தொடருவாங்க. மேலும் இந்த பிக் பாஸ் பத்தின லேட்டஸ்ட் அப்டேட்டை நீங்க உடனே தெரிஞ்சுக்கணும்னா மித்ரா கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்க. நன்றி.